அவர்களை நன்றாய் அடித்து அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். அவன் அந்த கட்டளையின்படி அவர்களை கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்திருந்தான். பவுலும் சீலாவும் துதிக்கின்ற ஆண்டவருடைய நாமத்தை பாடுகின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது சரீரத்திலே வேதனை, சரீரத்திலே காயங்கள், கால்கள் கட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலைமையிலே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அமையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம்